திருச்சிற்றம்பலம். மெய்யடியார் பெருமக்களே, இந்த நில உலகத்திலே வாழுகின்ற அனைத்து உயிர்களும் நோயற்ற வாழ்வும் குறைவற்ற செல்வமும் பெற்று சீரோடும் சிறப்பேடும் வளமாகவும் நலமாகவும் வாழ்வாங்கு வாழ வேண்டும், வாழ்வாங்கு வாழ வேண்டும் என்று வாழ்த்தி மகிழ்கிறேன். அடியேன் திருமந்திர சுடர் நன்னிலம் ராமசாமி, திருச்சிற்றம்பலம். நீங்கள் நாள்தோறும் துயில் உணருங்கள். நமச்சிவாய என்ற 5 எழுத்து மந்திரத்தை அருமையாக ஓதி, நீங்கள் அருமையாக பேசி, நல்ல அறிவார்ந்த அருளாளர்கள் கூறுகின்ற அறிவுரைகளை எல்லாம் கேட்டு அகமகிழ்ந்து அதன்படி நடந்து நல்லதையே செய்வீர்களேயானால் உங்கள் வாழ்நாள் முழுவதும் கவலையே இல்லை, கவலையே இல்லை, கவலையே. நல்லதே நல்லதே நடக்கும், நல்லதே நடக்கும். திருச்சிற்றம்பலம். அன்னமும் பாலைக்கும் தில்லை சிற்றம்பலத்தே அருள் நடனமாடேடும் நம்பெருமான் சிவபெருமான் அருள்மிகு சிவகாம சுந்தரி உடனமர் நடராஜ பெருமான் திருவருளையும் மாப்பிள்ளை குப்பம் அருள்மிகு காமாட்சி உடனவர் கைலாசநாத பெருமான் திருவருளையும் அருட்குருமார்கள் குருவருளையும் அருள்குருமார்களின் குரு அருளையும் அடியார் பெருமக்களே உங்களுடைய அன்புரையும் ஆத்துரையும் துணையாக கொண்டே. அடியேன் இன்று 3ஆம் திருமுறையிலிருந்து திருப்புகலி என்னும் திருத்தலத்தினை பற்றி நாம் சிந்திக்க இருக்கிறோம். திருப்புகலி சீர்காழியினுடைய 12 பேர்களிலே ஒன்று என்பதை நீங்கள் நன்றாக அறிவீர்கள். திருச்சிற்றம்பலம். திருப்புகலி ஞானப்பிள்ளையார் சீர்காழியில் அதிலே தங்கியிருந்த காலத்திலே பாடி அருளிய செந்தமிழ் மாலை விகற்பச் செய்யுள்ளே இந்த பதிகம் ஒன்று. இந்த பாடலை நாம் முதலில் காண்போம். திருமுறை 3ஆம் திருமுறை பதிகம் 3வது பதிகம் திருப்புகலி, பாடல் 4வது பாடல். நிழல் திகழ் மழுவினையான இந்தோ அழதிகள் மேனியில் அணிந்தவனே கமழ்திகள் சிலம்பொலி அலம்ப நல்ல முழவோடும் அருநடம் உயர்த்தினே முடிமேல் மதிசூடினை முருக மறுபொழில் புகழி அடியார் அவர் ஏத்துற அழகோடும் இருந்தவனே. திருச்சிற்றம்பலம். நிழல் திகழ் மழுவினர். இந்த இடத்துல நிழல் என்பது இந்த இடத்துல ஒளி என்ற பொருள். அதாவது ஒளி விளங்கக்கூடிய மழுப்படையை கையிலே ஏந்தியவனே, யானையின் தோலை அப்படியே நெருப்பு போல விளங்குகின்ற உனது சிவந்த திருமேனியிலே அணிந்தவனே, திருவடியிலே விளங்கக்கூடிய வீரக்கடல்கள் ஒலிக்கின்றன. அப்படி ஒலிக்கின்ற வீரக்கடல்களும் சிலம்பும் ஒலிக்க நல்ல முழவு முழங்க, முழவு மத்தளம், நல்ல முழவு முழங்க திருநடனம் புரிபவனே, சடைமுடியில் பிறைச்சந்திரனை முடிப்பவனே, பிறைச்சந்திரனை சூடியவனே, அழகான சோலைகள் சூழ்ந்த திருப்புகலியிலே
அடியார்கள் எல்லாம் உன்னை புகழ்ந்து வணங்கும்படி வீற்றிருந்து அருள்பவனே, அருள் செய்பவனே. நிழல் திகழ் மழு, ஒளி விளங்குகின்ற மழுப்படையை உடையவரே என்று பொருள். அழல் திகழ் மேனின, அழல்ன நெருப்பு, அழல் திகழ் மேனி அக்னியாக விளங்குகின்ற உடம்பு. அப்படிப்பட்ட உடம்பிலே யானை தோலை போர்த்தி இருக்கிற வீரகண்டையினுடைய ஒலி கேட்கிறது, சிலம்பினுடைய ஒலியும் சேர்ந்து ஆரவாரிக்கிறது. அப்படி ஆரவாரிக்கும்படியாக அரிய நடனத்தை புரிந்தவனே, வாசனை பொருந்திய சோலைகளை உடையவனே, உடைய அந்த திருப்புகலி என்னும் நகரிலே இருக்கக்கூடியவனே, அடியார்கள் எல்லாம் இங்கு வந்து வணங்குகிறார்கள், அருள் பெறுகிறார்கள். அப்படிப்பட்ட அருள் செய்பவனே திருச்சிற்றம்பலம். எனவே அடியார் பெருமக்களாகிய நாம் அனைவரும் அப்படிப்பட்ட அருமையான திருப்புகலி என்னும் திருத்தலம் நாம் செல்வோம். அங்குள்ள பெருமானையும் பெருமாட்டையும் வணங்கி இந்த பெருமானுடைய பேராற்றல் மிக்க பேரருளை பெற்று அனைவரும் பெருவாழ்வு வாழ்வோம், மற்றவர்களையும் அவன் அருள் துணை கொண்டு வாழ்விப்போம் என்று கூறி அடியார் பெருமக்களிடந்து விடைபெறுபவர் அடியேன் திருமந்திர சுடர் நன்னிலம் ராமசாமி. காவாய் கனகத் திரளே போற்றி, கைலை மலையானே போற்றி போற்றி. சிவா திருச்சிற்றம்பலம். அடியார் பெருமக்களுக்கு ஒரு வேண்டுகோள். இதுவரை 417 உறுப்பினர்கள், நண்பர்கள், உற்றார்கள், உறவினர்கள், அடியார் பெருமக்கள் அத்தனை பேர் கண்டு இன்பமுற்றிருக்கிறார்கள். 417 பேர். நீங்களும் இந்த யான் பெற்ற இன்பம் பெருக இவ்வையகம் என்பதைப் போல மற்ற அடியார் பெருமக்களிடத்திலெல்லாம் அனைவரும் கொடுத்திலும் திருமந்திர சுடர் நன்னிலம் ராமசாமி என்று சப்ஸ்கிரைப் செய்து